ஹாய், வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு இந்த கட் பண்ணி பாவக்காய் இதில் போட்டு இது நல்லா எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கணும். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு மேலே கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த இடித்து வச்ச பூண்டு, இந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வெடிக்கணும். இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி நல்லா வெதுங்கின பிறகு இந்த பாவக்காவை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கசப்புதெல்லாம். அடுத்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள். இது வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டும் மிக்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரே ஸ்பூன் போட்டு, இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா இது ஏற்கனவே வெந்துட்டுருக்கோம் நம்ம ஃப்ரை பண்ணதுனால, அதனால் கொஞ்சமாக பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி. இது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேவிட்டோம். பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் பசங்க கசுப்புன்னுவாங்க, அதனால் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.